வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். சர்தை சபை 7 சபைகள்ல இது ஒரு முக்கியமான சபை, 5வது சபைன்னு சொல்லலாம். சர்தை அப்படின்னா பிரிந்து போ, இல்லாட்டால் வெளியே போன்னு அர்த்தம். உலகத்தை விட்டு நீ பிரிந்து வெளியே வரணும். நீ அதில் சிக்கிக்கொண்டால் நீ உலகத்துக்குரியவனாய், உலகத்துக்குரியவளாய், உலகத்துக்குரிய சபையாய், கூட்டமாய் நீ மாறி போய் விடுவாய். இந்த சபையினுடைய குறை என்ன? இந்த சபையினுடைய குறைவை அவர் பல விதங்களிலே சொல்றார். ஆனாலும் ஒரு காரியத்தை மட்டும் எச்சரிக்கிறார். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் தான் நான் பேசுவேன். கேட்டு பெற்றுக்கொண்டது எதெல்லாம்? நீங்க நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது எதெல்லாம்? அது உங்களுக்கு தெரியும். வியாதி நேரத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டது எது? சொல்லுங்க. சுகம். அடுத்து தரித்திரத்தில் நீ கேட்டு பெற்றுக்கொண்டது எது? வறட்சியில, வியாதி நேரங்களில எத்தனை பேர் நம்ம சுகத்துக்காக ஜெபிச்சிருக்கிறோம்? ஒரு நூற்றுக்கு அதிபதி போய் கேட்கிறான், என் வேலைக்காரன் மிகவும் வியாதியா இருக்கிறான், நீ வந்து அவன் என்ன செய்யும்? தொடும், சுகமாவான். என் வேலைக்காரன் என்ன செய்வான்? ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை இவன் தான் போய் கேட்டு பெற்றுக்கொண்டான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய சுகத்துக்காக மன்றாடுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய வேதனைக்காக மன்றாடுகிறார். இப்ப நீங்க உங்களுடைய சுகத்துக்காக நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு கேட்டீங்க, ஆண்டவரே நீ சுகமாக்கிறீங்க. ஆனா இந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? யோசிச்சு பாரு. சுகத்தை பெற்றுட்டீங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். சுகத்தை கொடுத்த பிறகு எத்தனை பேர் குடியாரங்களா போயிருக்காங்க தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? நான் இனிமே பாவமே செய்ய மாட்டேன், ஆண்டவரே என்னை சுகமாக்குனா போதும்பாங்க. சுகமாக்கின பிறகு அவங்க எங்க போயிடுறாங்க? திருப்பி சினிமா, ஊதாரித்தனம், விபச்சாரம், வேசித்தனம், மறுபடியும் பழைய குடி, இதுல போய் இன்னைக்கு விழுகிறாங்க. நீ கேட்டு பெற்றுக்கொண்டது என்ன நிலவரத்தில்? நீ கேட்ட எந்த சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்தார்? அந்த சுகத்தை வைத்து நீ என்ன செஞ்சிருக்கிற? அந்த சுகத்தை நீ கர்த்தருக்காக உபயோகப்படுத்தி இருக்கிறியா? கர்த்தர் கொடுத்த சுகத்தை ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்தினாயா? அங்க சொல்லியிருக்கு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு. எந்த சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு பதில் கொடுத்தார்? தீமையான நேரத்தில் நீ கேட்டது என்னது? தீமைகள் உன்னை சூழ்ந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எது? ஆண்டவரே எனக்கு என்ன தாரோம்? நன்மை தாருன்னு கேட்கிறோம். அப்படித்தானே கேட்கிறோம்? பிரச்சனையான நேரத்தில் நம்ம எதை கேட்கிறோம்? விடுதலையை கேட்கிறோம். சிறைப்பட்ட ஒரு மனிதன் விடுதலையை கேட்பான். தரித்திரத்தில் இருக்கிறவன் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்பான். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அந்த அக்ஸா தன்னுடைய தகப்பனத்தில் கேட்கிறா, எனக்கு என்ன வேணும்? எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டீங்க, எனக்கு எது கொடுங்க? ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தையும் கொடுங்க. கர்த்தர் உனக்கு நீர்ப்பாய்ச்சலான அனுபவத்தை கொடுத்தாரு, நீ அதை எப்படி யூஸ் பண்ணி இருக்கிற? சொல்லுங்க. வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும்னு கேட்டீங்க, வீடு கொடுத்துட்டாரு. வீடை ஜெப விட மாத்திட்டீங்களா? வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும்னு கேட்டீங்க, வேலை கொடுத்துட்டாரு. ஒழுங்கா தேவசமூகத்துக்கு வரீங்களா? ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், தொழில் ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க. அது கிடைச்ச பிறகு விளைவின் முதற் பலனை கர்த்தருக்கு செலுத்தினீங்களா? எனக்கு சுகத்தை கூட நான் ஜெபிக்கிறேன் சொன்னீங்களா? ஜெபிச்சிங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களிடம் இல்லாவிட்ட நம்மிடம் தேவன் கேட்கிற கேள்வி இதுதான். நான் அதுக்கு ஜெபிக்கிற போது கர்த்தர் சொன்னார், கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை ஒரு விசை நினைவு கூற சொல்.
ஒண்ணுமே எந்த தகுதி இல்லாத நம்ம கையில ஊழியத்தை கொடுத்தார். ஊழியத்தை கேட்டு வாங்கிட்டோம் ஆண்டவர்ட்ட இருந்து. ஆண்டவர்ட்ட இருந்து எத்தனையோ வரங்களை கேட்டு வாங்கியிருக்கிறோம், எவ்வளவோ கிருபைகளை பெற்று வாங்கியிருக்கிறோம். அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, அபிஷேகம் தாங்க ஆண்டவரேன்னு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அபிஷேகத்தை எந்த விதத்தில் நம்ம பாதுகாத்து, எந்த விதத்தில் நம்ம அதை யூஸ் பண்றோம் சொல்லுங்க. எனக்கு சமாதானம் கொடுங்கங்கிறீங்க, சமாதானம் கிடைச்சிருச்சு, அதை பாதுகாத்தீங்களா? தேவன் உனக்கு கொடுத்த சமாதானத்தை பாதுகாத்தியா? என் ஜனங்கள் 2 தீமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஒன்று, ஜீவத்த நீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். மற்றொன்று, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். அபிஷேகத்தை வாங்கிட்டு வெடிப்புள்ள தொட்டியில ஊற்றி வச்சா என்ன பிரயோஜனம்? கர்த்தர் உன்னை நம்பிதானே கொடுத்தாரு, நீ கேட்டதுனால தானே கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்டு ஆண்டவர்ட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்துல நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டது எத்தனை? ஒரு குருடன், அவனுக்கு பார்வை கிடைச்சது. அவன் கேட்கிறான், ஏசு கேட்கிறார் உனக்கு என்னப்பா வேணும், கூப்பிடுறான். அப்போ ஏசு கேட்கிறான் உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? பார்வை வேண்டாம் ஆண்டவரே. உடனே என்ன சொல்றாரு? பார்வை அடைவாயாக. கேட்டு பெற்றுக்கொண்டாயே, பார்வை கிடைச்ச பிறகு நீ சினிமா பார்த்துட்டு இருக்கியா, டிவி பார்த்துட்டு இருக்கியா, விசிடி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கியா? பார்வை அதுக்காக கொடுத்தாரு? சொல்லுங்க. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை பார். 10 குஷ்டரோகிகள் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாங்க. அவர் சொன்னார், நீங்க போய் காணிக்கை செலுத்துங்க. 10 பேர்ல 10 பேருக்கு சுகமாயிடுச்சு. ஒருத்த மட்டும் தான் திரும்பி வந்தான். மற்றவெல்லாம் எங்க போயிட்டான்? டாக்ஸ் கட்டின மாதிரி காணிக்கை கொடுத்துட்டு எங்க போயிட்டான்? பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அதுவா வாழ்க்கை? காணிக்கை கொடுக்கிறதா வாழ்க்கை? இயேசுவின் பாதத்தில் வந்து விழலையே. ஜெயஜீவியம் வேணும், ஜெயஜீவியம் வேணும்னு கேட்டீங்க, கொடுத்தாரு. அதை எவ்வளவு பாதுகாத்தீங்க? எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு அண்ணாள் கேட்டா. அவ ஒருத்தி தான் அந்த பிள்ளை யாருக்குன்னே கையில கொடுத்துட்டா? ஆண்டவருக்குனே கொடுத்தாள். ஆண்டவர் உங்களிடத்துல கொடுத்ததெல்லாம் நீங்க பாருங்க. பவுல் தனக்கு கிடைத்த சுகத்தை எப்படி யூஸ் பண்ணாரு? பயங்கரமான வேதனை, 3 தரம் ஜெபிச்சாராம், சுகம் கிடைக்கல. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனா பிற்காலங்களில் சொல்றாரு, எப்பாபிராத்தவுக்கு இறங்கினது மாத்திரமில்லை, எனக்கும் என்ன செய்தார்? இறங்கினார். அவர் கிடைத்த சுகத்தை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு? சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தாரா? பவுல் அழகான ஒரு சுகபோக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவர் அப்படி வாழலையே. அனுதினம் நான் இன்னை சிலுவையில் என்ன செய்றேன்? அறைகிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் சொன்னார். அனுதினம் சாகிறேன், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அவருக்கு கிடைத்த சுகத்தெல்லாம் இயேசுவின் நாமத்துக்காக உபயோகப்படுத்தினார். நல்ல சுகமாயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து ஊழியம் செய்வார். போட்டு அட்டி 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 அட்டின்னு அடிச்சு சவுக்கடி வாங்கி பிச்சு போயிடும் உடம்பு. திருப்பி அந்த பலவீனத்தோடு என்னென்ன ஊழியம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார். நல்ல சுகமாயிடுச்சுன்னா திருப்பி எங்க வந்துடுவாரு? அடுத்த சுவிசேஷ பிரயாணம் தொடங்கிடுவார். கிடைச்ச சுகத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட விடுதலை எல்லாம் அவங்க தெய்வத்துக்காக தான் செலவழிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டதெல்லாம் வச்சிருக்கிறோமா? நேர்பாய்ச்சலான அபிஷேகம் இருக்கா? தீர்க்க தரிசனம் இருக்கா? தரிசனம் இருக்கா? ஜெபம் இருக்கா? விழிப்பின் ஆவி இருக்கா? உனக்குள்ள உள்ள வெளிப்படுத்தல் இருக்கா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்த நினைவு இருக்கா? தேவன் கொடுத்த சுகம் இருக்கா? தேவன் கொடுத்த பலன் இருக்கா? தேவன் கொடுத்த ஆரோக்கியம் இருக்கா? தேவன் கொடுத்ததான நன்மைகள் இருக்கா? தேவன் உனக்கு கொடுத்த விசுவாச ஜீவியம் இருக்கா? தேவன் உனக்கு கொடுத்ததான பரிசுத்தம் இருக்கா? எல்லாம் உனக்கு தேவன் கொடுத்ததுதான். என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி கொடுத்தாரே, வச்சிருக்கிறியா? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நீ அதற்காக மனம் திரும்பி வா. நான் ரொம்ப நேரம்லாம் சொல்றது இல்லை, சிம்பிளா தான் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புறேன். கர்த்தர்ட்ட நீ என்னெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்ட அதெல்லாம் நீ பாதுகாத்தாயா? ஆண்டவர் அந்த சபைக்கு வேற ஒண்ணுமே கேட்கல. நீ கேட்டு பெற்றுக்கொண்டது
ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பலவீனமான நேரங்களில, உங்களுடைய சோர்வான நேரங்களில, மனிதர்கள் உங்களை கைவிட்ட நேரங்களில, மற்றவர்கள் அற்பமா எண்ணின நேரத்தில், மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி தள்ளின நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? எதெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கீங்க? கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அதை கை கொண்டு மனம் திரும்பு. வேற ஒண்ணுமே நீ செய்ய வேண்டாம். இந்த கூட்டத்துல நீ எதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டையோ அதை மாத்திரம் பாரு. உங்க பெற்றோர்களிடத்துல நீங்க என்னெல்லாமோ கேட்டு பெற்றுக்கொள்வீங்க, அதுக்கு நீங்க நன்றி செலுத்தாம போயிடுவீங்க. ஆனா தேவனிடத்துல இருந்து நீ கேட்டு பெற்றுக்கொண்டதெல்லாம் கணக்கு கேட்பார். நீ என்ன வாங்கின எல்லாம் அக்கௌண்டபிள் தெளிவா இருக்கு. நீ வாங்கினது எல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு டேட்டு மறந்து போகும். தேவனிடத்துல இருந்து நீ அபிஷேகம் பெற்ற டேட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 1-2 பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா அபிஷேகம் பெற்ற டேட்டு யாருக்கு ஞாபகம் இருக்கும்? அவருக்கு இருக்கு. இத்தனாம் தேதி இவன் கேட்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டான், இத்தனாம் தேதி இவன் கேட்டு தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டான், இத்தனாம் தேதி இவன் கேட்டு உபதேசத்தை பெற்றுக்கொண்டான், இத்தனாம் தேதி இவன் கேட்டு என்னிடத்திலிருந்து நல்ல பலத்தை பெற்றுக்கொண்டான். சாக போற நேரத்தில் கர்த்தர் நமக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து மறுபடியும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து உபயோகப்படுத்தி வருகிறார். ஆனா இப்ப கேட்டு பெற்றுக்கொண்டது உங்க கையில இருக்கா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் டைம். நமக்கு இன்னும் ஒரு 40 நிமிஷம் கூட கிடையாது, 45 நிமிஷம் கூட கிடையாது. இந்த 45 நிமிஷத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு கர்த்தர்ட்ட கணக்கு கொடுத்துருங்க. அது இருக்கான்னு பாருங்க. மற்ற எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உன்னை கனம் பண்ணினார். உன் குடும்பத்தின் மத்தியில கனம் பண்ணார். உன்னை நண்பர்கள் மத்தியில உன்னை கனம் பண்ணார். செத்து போயிருவேன்னு சொன்னாங்க, கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தாவே நீர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்னார். அவன் உடனே கேட்டான், ஞானம் வேணும் ஆண்டவரே. ஆனா அந்த ஞானத்தை பாவத்துக்கு உபயோகப்படுத்தி தன்னுடைய அஸ்திவாரத்தையே அசைச்சு விட்டான். போடுங்க, கண்களை மூடுங்க, முழங்கால முடக்குவோம். கொஞ்ச நேரம் சிந்திங்க. உங்க சிந்தனை மண்டல வேலை செய்யட்டும். நீ கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது இப்பொழுது எந்த நிலவரத்தில் வச்சிருக்கிற? உன்னுடைய ஜெய ஜீவியம் எப்படி இருக்கு? உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கு? கிருபதாரும் ஆண்டவரே கிருபதாரும் சொன்னியே, எவ்வளவு கிருபை தந்தார். அதை விருதாவாக்கி இருக்கிறாயா? அந்த கிருபையில நிற்கிறாயா? என்னோடு பேசும் பேசும் என்று சொன்னாய். கர்த்தர் பேசினதுக்கு நீ கீழ்ப்படிய முடிந்ததா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, இனி உண்மையாக இருப்பேன் என்று சொன்னாய். உனக்கு ஒரு சான்ஸ் அல்ல, எத்தனையோ சான்ஸ் கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் பின்மாற்றம், மறுபடியும் தோல்வி. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்கு போனது போல. எத்தனை தரம் கர்த்தர் உன்னை எச்சரித்தார், எத்தனை தரம் கர்த்தர் உன்னை சிட்சித்தார், எத்தனை தரம் கர்த்தர் உன்னை சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன். என்னுடைய ஆவியானவர் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ உண்மையா இருப்பாய் என்று நான் உன்னை விசுவாசித்தேன். நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்வா என்று நான் விசுவாசித்தேன். உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உத்தமன் என்று எண்ணி நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்தேன். என்னுடையது எங்க? நீ கேட்டு வாங்கிய என்னுடையது எங்க? டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க பிரியமானவர்களே. நீ கேட்டு பெற்றுக் கொண்டதை நினைவு கூறு. ஒருவேளை நீ அப்ப ரட்சிக்கப்படாத கடைசி ஆரம்ப நேரமா இருக்கலாம்.
அபிஷேகம் இல்லாத ஒரு நேரமா இருக்கலாம், ஒரு பரிதபிக்கிற நேரமா இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நேரமா இருந்திருக்கலாம். நீ தனியாய் ரகசியமாய் அந்த ரங்கத்துல நீ தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட விடுதலையின் ஜீவன் உனக்குத்தான் தெரியும். இப்ப பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அசதி சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கேட்டு பெற்றுக்கொண்டது, நீ கேட்டு பெற்றுக்கொண்டாயே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹேபாதியா ரபாலா கதுரபா. ஆம். எத்தனை பேர் உணர்கிறீர்கள் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் எத்தனை? ஆண்டவர்கிட்ட நீங்க ஒண்ணுமே கேட்டு வாங்கலையா? கேட்டு வாங்கினதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? கேட்டு வாங்கினதுக்கு கர்த்தர் கணக்கு கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் நஷ்டப்படுத்தி விட்டேன், அசட்டை பண்ணி விட்டேன், நான் கேட்டு பெற்றுக்கொண்டதை விட்டு விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் கேட்டு பெற்றுக்கொண்டதை நான் இனிமேல் காத்துக்கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கிருபையை இனிமேல் நஷ்டப்படுத்த மாட்டேன், ஊழியத்தை இனிமேல் நான் நஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்கு கொடுத்த சுகத்தை நான் நஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தவறாய் உபயோகப்படுத்த மாட்டேன், ஊழியத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆமென். நீர் நான் கெஞ்சி கூத்தாடி உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவ எவ்வளவோ நன்மைகளை நான் விட்டு விட்டேன் சுவாமி, என்னை மன்னியும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நீ இப்பொழுது கேட்டால் கர்த்தர் மறுபடியும் அதை திரும்ப தருவார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீ அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நிபிக்கனபல கஷனபல. கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் உனக்கு அபரிமிதமான பலனை தருவார், ஒரு நல்ல அபிஷேகத்தை தருவார், மறுபடியும் கண்களை திறப்பார், மறுபடியும் உன் முழங்கால்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டதை கடந்த நாட்களிலே கவனீனமாக நீங்கள் தவற விட்டிருக்கலாம், கிருபையை நஷ்டப்படுத்தி இருக்கலாம், தரிசனத்தை இழந்து போயிருக்கலாம், நீர்ப்பாய்ச்சலான அபிஷேகத்தை நீங்கள் வற்றி போக பண்ணியிருக்கலாம். இதோ இந்த மாலை வேளையில் மறுபடியும் இரக்கமுள்ள தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நீ மனம் திரும்புதலோடு, கர்த்தாவே இன்னும் ஒரு விசை என்னை பலப்படுத்துவீரானால், இன்னும் ஒரு விசை எனக்கு சுகத்தை தருவீரானால், இன்னும் ஒரு விசை என் ஊழியத்தை என் கையில் தருவீரானால், இன்னும் ஒரு விசை உம்முடைய வல்லமையினால் என்னை உயிர்ப்பிப்பீரானால், நான் உமக்காய் நிற்பேன். அழு, அழு, கண்ணீர் விடு, கூக்கர்லிடு, மன்றாடு. கேளு, வாயை திறந்து கேளுங்க. ஆமென். பெற்றோர்கள் கேளுங்க, பிள்ளைங்க கேளுங்க. ஆமென், ஆமென். கேளுங்கள், கொடுக்கப்படும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக உனக்கு தருவார். ஆமென். நீ அதை நஷ்டப்படுத்த கூடாது. ஆமா, சவுலின் தகப்பனுக்கு அவனுக்கு சில கழுதைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது தொலைந்து போய்விட்டது, சூழ்நிலைகளிலே அதை விட்டுவிட்டான். ஆனால் அதை தேடி தன்னுடைய மகனை அனுப்பினான், கிடைக்கவில்லை. தேடினான், 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 கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியாக தேவனுடைய மனிதனிடத்தில் போன பொழுது அவன், கழுதையை பத்தி நீ கவலைப்படாத, அது கிடைச்சிருச்சு, அதுக்கு அடையாளமாய் நான் இன்னைக்கு உனக்கு உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறேன், நீ மற்றதை பத்தி கவலைப்படாத, அபிஷேகம் கிடைத்தால்
எல்லாமே நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு நீ கேட்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். சாதாரண அபிஷேகம் அல்ல, நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். காணாமல் போனது, தொலைந்து போனது, உன்னை விட்டு எடுபட்டு போன எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Sidabala katidabala katidaba. Sidaba katidamania. Sidaba karabakatu. Sidaba katirania. Hallelujah, hallelujah, hallelujah. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் வரட்டும். ஆமென். சாபத்தை முறியடிக்கக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். சீயோனின் அபிஷேகம், ஹல்லேலூயா, சீயோனின் அபிஷேகம் இறங்கட்டும். உமி அசங்கமில்லஹானி அரத் லே திகரா. உங்களுக்கு அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அபிஷேகம் இல்லைன்னா நீ 10 காசுக்கு தேர மாட்ட. அது ஒரு செல்லா காசு. அபிஷேகம் இல்லைன்னா உங்க குடும்பத்துல உங்களால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இப்ப உள்ள ட்ரெண்ட் அபிஷேகம் பெற்றவங்க மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும். மத்த எல்லாரையும் பிசாசு அடிச்சு தூக்கி எரிஞ்சிருவான். ஆமென். கர்த்தர் உனக்கு இன்னைக்கு அபிஷேகம் தரப்போறார். ஆமென். நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை விட்டுட்ட, ஆனா இன்னைக்கு நீ திரும்ப கேட்கிற. இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் உனக்கு அபிஷேகத்தை தர்றார். அதுவும் அதே அபிஷேகம், ஒரு குறைவில்லாத அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வல்லமை, அதே கிருபை, அதே அழைப்பு, அதே தரிசனம், அதே அக்கினி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். தாவீது ஆசைப்பட்டு அகினோவாமை கட்டிக்கொண்டான், ஆசைப்பட்டு அபிகாயிலை கட்டிக்கொண்டான். அவனுக்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி பொருளை சேர்த்துக்கிட்டே வந்தான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவன் திரும்பி வரும்போது வீடு இல்ல, வாசல் இல்ல, எல்லாம் சுட்டெரிச்சிருச்சு. அகினோவாம் பிடிபட்டாச்சு, அபிகாயில் பிடிபட்டாச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சு. அழுதான். எல்லாம் போயிருச்சே சுவாமி, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது அனைத்தும் போயிருச்சே, இது கிடைக்குமா? கொஸ்டின். ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது முடிச்சிட்டு கடைசியில போய் ஆண்டவர்கிட்ட கேட்டான், இது கிடைக்குமா? எனக்கு இது கிடைக்குமா ஆண்டவரே? பழைய தரிசனம் கிடைக்குமா? பழைய ஊழியம் நான் செய்ய முடியுமா? பழைய மாதிரி உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமா? பழைய மாதிரி கர்த்தாவே எனக்கு இழந்து போனது கிடைக்குமா? அவன் ஜெபிச்சு முடிச்ச உடனே கர்த்தர் சொன்னார், ஒன்றும் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அருமையான வார்த்தை. ஒண்ணு கூட உனக்கு குறைவுபடாது, அப்படியே நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய். ஆமென். இதுதான் தேவன் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உனக்கு கொடுக்கிறது. நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை விட்டு விட்டாய், ஆனா இன்றைக்கு நீ மறுபடியும் கண்ணீரோடு கதறுதலோடு முழங்காலிலே ஜீவனை கொடுத்து கதறுகிறபடியினால் நீ ஒன்றும் குறைவில்லாமல் மறுபடியும் நீ பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். திரவானியா ரபானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாத, விடாத, விடாத. ஆமென், ஆமென். கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். உன்னுடையதை யாரை எடுக்க முடியாது, உன்னுடையது உனக்குத்தான். ஆமென். அதை தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார்.
எந்த சத்துருவானை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கபானி அந்தரா திடாக்கரா திமியானா மானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் எங்கள் உள்ளத்திலே. எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுப்போம் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்போம் இந்த நேரத்திலே. எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் இந்த நேரத்திலே. ஆமென். எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்போம் இந்த நேரத்திலே. ஆமென். எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் ஷபாரியா. இந்த நேரத்திலே எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் இந்த நேரத்திலே. ஆமென். எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. எழுப்புதல் அனுப்போம், எழுப்புதல் அனுப்போம் இந்த நேரத்திலே. உன்னுடைய ஜீவனையும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய ஜீவனையும் எடுக்கும்படியாக ஒரு வல்லமை சில வருடங்களாகவே போராடி கொண்டிருக்கிறார். ஆனாலும் உன் ஜீவன், உன் குடும்பத்தாருடைய ஜீவன் என் கரங்களில் இருக்கிறபடினால் அவன் அதை பறித்துக் கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவே நான் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். நீ என் பார்வையில் அருமையானபடியினால் நீ கனம் பெற்று பாதுகாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம், இன்றைக்கு நீ இழந்து போன அபிஷேகத்தை நீ மறுபடியும் கேட்டு பெற்றுக்கொண்டால் அதனுடைய அடையாளம், நீ அபிஷேகம் பெற்றாய் என்பதற்கு அடையாளம் உனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை கிடைக்கும். சவுல் அபிஷேகம் பெற்றேன் என்று சொன்ன உடனே அவனுடைய சித்தப்பா கேட்கிறார், அப்படியானால் கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை என்ன? சாமுவேலை பார்த்தேன் என்று சொன்னான். சாமுவேலை பார்த்தாயா? அப்படியானால் ஏதாவது ஒரு வார்த்தை உனக்கு கிடைத்திருக்குமே. அன்னைக்கு தான் இவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகத்தோடு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஷபாலா கதுராபானியா. ஆமென். உனக்கு ஒரு தேவ சத்தம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்குரிய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை இல்லாமல் எழும்பாத. ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொல்லாமல் எழும்பாத. ரேமா நியாகரா இமானா ரபானா திடா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாலை வேளையில விசேஷமாய் நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை ஒரு விசை நினைவு கூறும்படியாக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு விசை கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனுடைய வல்லமையினால் புதுப்பிக்கப்பட தேவன் நமக்கு அருள் செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டவைகளை கடைசி வரை காத்துக்கொண்டு அவர் வரும் பொழுது உத்தமர்களாய் உண்மையுள்ளவர்களாய் அவருடைய முகத்தை தரிசிக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.